ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து நல்லா குளிருங்க. எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பருப்பு வேக போட்டிருந்தேன். அது வந்து ஃபுல்லாக வெளியிலலாம் சிந்தி இருந்துச்சுங்க. தண்ணியெல்லாம் வெளியில் வந்து இருந்துச்சு குக்கரில் இருந்து. எனக்கு வந்து எப்போவுமே உடனே தொடச்சிடணும். அதனால வந்துட்டு அதை தொடச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு கீரை தாங்க செய்ய போகிறேன். பருப்பில் போட்டு கீரை கடைய போகிறேங்க. கீரை பாருங்களேன், 4 நாள் ஆச்சு வாங்கி, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கீரை. ஆல்ரெடி நான் ஒன்ஸ் வந்துட்டு பொரியல் செஞ்சுட்டேன். சரி, இன்றைக்கி வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை செஞ்சிட்ருக்கேன். அந்த பூச்சி சத்தம் பாருங்களேங்க, வெளியிலேருந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்துச்சு. கீரை வந்து வேக போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கீரைக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்துட்டு வர கொத்தமல்லி வந்துட்டு உள்ளே போட்டு நல்லா அதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து பருப்பையும் வேக வச்ச பருப்பையும் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பில் வந்து ரசத்துக்காக தக்காளியும் போட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு ரசத்துக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து எப்போவுமே வந்து சாம்பார் வைக்கும்போதோ பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி ரசத்தில் பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே கொஞ்சம் பருப்பு தண்ணியுமே வந்துட்டு ரசத்துக்கு வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் புளியுமே வந்துட்டு நம்ம அதிலே போட்டு ஊற வச்சிட்டோன்னா ரசத்து வந்து நம்ம கரைச்சி அப்புறமா வந்து மிளகு சீரகம்லாம் நுணுக்கி தாளித்து கொட்டினா போதுங்க. நான் வந்து எப்போவுமே மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சமையல் வேலை செய்யும்போதே நைட்டு நம்ம வந்து கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுடுவேங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வந்து புழங்குறதுக்கும் பாத்திரம் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த இடமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு மழை சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் விடியலை, இன்னும் வெளிச்சம் வரலைங்க. அப்படியே வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி வந்து நேஹா கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு காலிஃப்ளவருக்கு சுடு தண்ணி வேணும்னு சொல்லிவிட்டு கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுட்டேங்க. அப்படியே இந்த பாத்திரத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சு முடிச்சுட்டேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த வந்து அறக்க பறக்க வந்து வேலை செய்யாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து நமக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆகாமையும் இருக்கலாம். மோட்டரும் போட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும்னு தெரியல. இங்கே மழை வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கனால எப்போ வேணாலும் கரண்ட்டு போகுங்க. இங்கே பாருங்களேன், வெளியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் லைட்டாக அப்படியே வெடிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. மழையும் வந்துட்டு பேஞ்சிட்டே தாங்க இருக்குது. கீழெல்லாம் வந்துட்டு வெளியில் காலே வைக்க முடியல. வெறும் காலில் அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. காலிஃப்ளவரும் வந்துட்டு நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. ஏதாவது பூச்சி இருந்தால் அது அப்படியே போயிடும். அப்புறமா வந்துட்டு சில்லிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுங்க மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நுணுக்கிட்டேங்க. சரி, எக்கும் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூடாக இருக்குது, அதனால் இப்போ வந்து அந்த ஓடு எடுக்க முடியல. ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா ஒயிட் ரைஸு, அப்புறமா முட்டை கிரேவி, அதுக்கப்புறமா வந்துட்டு கீரை போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேங்க. ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லியும் பொரிச்சிட்ருக்கேன். மார்னிங் வந்து என்ன டிஃபன்னா கிச்சடி செஞ்சுருக்கேங்க. இதுதாங்க உப்புமாக்கு வந்து பக்குவம். அப்படியே வந்து ஸ்பூனில் எடுத்தால் கீழே விழுகணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கவே வந்துட்டு என்ன இது சில்லி வந்துட்டு எண்ணெய் சூடே அப்படியே அமுந்து போச்சுன்னு பார்த்தா சிலிண்ட்ரு முடிஞ்சிருந்துச்சுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு சிலிண்டரும் வந்துட்டு மாற்றிட்டு நேஹாவும் எழுப்பி விட்டுட்டேன். நேஹாவுக்கு வந்து இன்றைக்கி கர்ட் ரைஸும் காலிஃப்ளவர் சில்லியும் எக் ஒயிட்டும் வச்சுருக்கேங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நேஹாவும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. டைமும் வந்து 8:15 ஆகிடுச்சு. நேஹா வேன் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து நாங்கள் ஸ்டாப்பிங்க்கு போயிட்டோம். வேன் வந்துருச்சு. நேஹாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு நேஹாவை அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த கடையில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கினாங்க. அங்கே பாருங்களேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த குளிருக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு அப்படியே கெட்டி ஆகிடுச்சு. இனி அப்படியே இதை கிச்சனில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து மெல்ட் ஆகும். வீட்டுக்கு வந்துட்டேங்க. நேஹா விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நான் எப்போவுமே வந்து இந்த சியா சீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குடிப்பேங்க.
இதுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சியா சீட்ஸையும் வந்து குடிச்சிட்டேங்க. யாருங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடே 2ஆக கிடக்குது. இனி ஒரு வேலையாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணணுங்க. சரி ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனி பாத்திரமும் இருக்குது, எல்லாம் கழுவணும். அதுக்குள்ளே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நல்ல வேளை நேஹா வந்து ஸ்கூலில் விடும்போது மழை வரலை. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து பெட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து ஊர்லேருந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்கங்க. அம்மாக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இனி வந்துட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோடய ஒரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் வந்து காயவே இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபேன் காற்றுல வைக்கணும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.